ஹாய் பிரண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, RTE வரப்போகுது. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். வீட்ல 3 வயசுக்கு மேல இருக்க ஆண் குழந்தை, அப்படி இல்லன்னா பெண் குழந்தை இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட்ல நேம் டேட் ஆஃப் பர்த் கரெக்டா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து அவங்களோட பேரு ரேஷன் கார்ல கண்டிப்பா சேர்த்துறணும். அடுத்து அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், அப்புறம் ரெசிடென்ட் சர்டிபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பா வாங்கி இருக்கணும். இது எல்லாம் கண்டிப்பா வாங்கிடணும். இப்பவே அப்ளை பண்ணி வச்சிருங்க. அடுத்த மாசம் ஏப்ரல் 22ஆம் தேதி RTE ஓபன் ஆகிடும். அதனால இப்ப மெதுவா ஒவ்வொரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். RTE கண்டிப்பா 3 கண்டிஷன் உண்டு. முதல் கண்டிஷன், ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கணும். இரண்டாவது கண்டிஷன், ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் கொடுப்பாங்க. மூணாவது கண்டிஷன், வருமான அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா, குலுக்கல் முறையில்தான் உங்கள் குழந்தைகளை செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் RTEக்கு தயாரா இருங்க பெற்றோர்களே. RTE ஓபன் ஆனதும் அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.